ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களை இந்த வீடியோ மூலம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்க்வெல் டீச்வெல் அப்படின்ற சேனல் மூலமாக உங்களுக்கு பல தகவல்களை கொண்டு தந்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த எங்களுடைய வீடியோக்களை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா, திருநாவுக்கரசரை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். திருநாவுக்கரசர் அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ மதத்திற்கு ஒரு முக்கியமானவர். சைவ குறவர்கள் 4 பேர்ல ஒரு முக்கியமானவர். அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிற அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருள் நீக்கியார்ன்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் என்னது? மருள் நீக்கியார். இவர் எந்த ஊர்ல பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமுனைப்பாடியில் உள்ள திருவாமூரில் பிறக்கிறார். இவருடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா புகழனார், மாதினியார் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில இருக்கிறார். சரிங்களா? சரி, இவர் மரணம் அடையும் போது வயது 81 வயது, முக்தி அடையும் பொழுது. சரிங்களா? அப்ப எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பாருன்னு பாருங்க. சரி, திருநாவுக்கரசர் பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். திருநாவுக்கரசர் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோர்களை இழந்து விடுகிறார். இவருடைய சகோதரி திலகவதியார். திலகவதியாருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம், அதாவது அவங்க அம்மா அப்பா இறக்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. ஆனா அவர் ஒரு நாட்டுடைய படைத்தலைவன், போருக்கு செல்லும் பொழுது அங்க இறந்துடுறாரு. கடைசியில அந்த அம்மா எனக்கு கல்யாணமே வேணாம், அதுக்குள்ளே அப்பா அம்மா இறந்துடுறாங்க, அந்த சோகத்துல எனக்கு கல்யாணமே வேணாமான்னு இருந்துறாங்க. அவங்க அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்யறாங்க, சிவனுக்கு. அதே மாதிரி திருநாவுக்கரசு மனம் முடிஞ்சு என்ன பண்றாருன்னா, எனக்கு இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் எங்க போயிடுறாருன்னா, சமண மதத்துக்கு தழுவி பாடலிபுத்திரம் போயிடுறாரு. அங்க போய் தன்னுடைய பேரை தர்மசேனர் அப்படின்னு மாத்திக்கிறாரு. மாத்திக்கிட்டு முழுக்க முழுக்க சமண மதத்தை தழுவி அங்கேயே சேவை செய்யறாரு. அதற்கு காரணம் மகேந்திர பல்லவன் அப்படின்னு சொல்லலாம். இவர் அங்க போய் பல சேவைகளை செஞ்சு, அதாவது வார்த்தை போர்கள், சொற்போர்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் வென்று சமண மதத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தார். அப்ப திலகவதிக்கு, அவங்க சகோதரி திலகவதிக்கு மன சங்கடப்படுது. என்னன்னா, நம்ம பிறந்து இந்த சைவ மதத்திற்கு தொண்டாற்ற என் தம்பி வரலையே அப்படின்ற வேதனையில இறைவன்கிட்ட போய் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. எப்படியாவது சைவ மதத்திற்கு என் தம்பி திரும்பணும்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. அப்ப இறைவன் அந்த இடத்துல ஒரு அசரீரி ஒளி கொடுக்குறாரு. அந்த கோயில் வீராட்டனேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு கடுமையான ஒரு நோயை உண்டாக்கி மீண்டும் நான் என்னோட மதத்திற்கு இழுத்துக் கொள்வோம் அப்படின்ற ஒரு அசரீரி கேட்குது. இது நாள் கடந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் சமண மதத்துல இருக்கிற அந்த இடத்துல அவருக்கு சூளை நோய் வந்துருது. சூளை நோய்னா கடுமையான வயிற்றுப்போல். அங்க உள்ள எல்லா மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியாகல. கடைசியில பல மாதங்கள் கழித்து மறுபடியும் நம்ம சகோதரிகிட்டயே போயிடலாம் அப்படின்னு இங்க வர்றாரு. இங்க வந்த உடனே அவங்க சகோதரி நேரா விராட்டனேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டு போய் உள்ள போன உடனே இவர் அறியாம இவருடைய உணர்ச்சி பொங்க தன்னைத்தானே ஒரு பதிகத்தை பாடுறாரு. விராட்டனேஸ்வரர்ல ஒரு பாடலை பாடுறாரு. பாடி முடிக்கும் போது அவருடைய தீராத வயிற்று நோய், அந்த சூளை நோய்ன்றது மாயமாயிருச்சு. அன்று முதல் இறைவனுக்கு தொண்டு செய்யறது என்னுடைய வேலை, என் பணி இறைவனுக்கு தொண்டு செய்யறது அப்படின்ற ஒரு கொள்கையோட இவர் முத கோயில்கள்ல உளவார பணியை ஆரம்பிக்கிறார். இறைவனுக்கு கோயில்ல ஆலயங்கள்ல பூரா உளவார பணி, அதாவது சுத்தம் பண்றது, அந்த செடிகளை இது பண்றது, அங்க சேவை செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் இவர் தான் முத உலகத்திலேயே துவங்கி வைக்கிறான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இறைவன் சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ உலகம் ஃபுல்லா, அதாவது எல்லா இடத்துக்கும் போய் இந்த உளவார பணியை செஞ்சு தொண்டு செய்யறது மட்டும்தான் இவரோட வேலையாக வச்சிருந்தாரு. இந்த விஷயத்தை அறிஞ்ச பல்லவ மகேந்திரன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு பல தண்டனைகளை கொடுக்க முயற்சி பண்றாரு. அப்படி பல தண்டனைகள் கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இவரை கைது பண்ணி சுண்ணாம்பு காலவாசல்ல கொண்டு போட்டுறாங்க. அந்த சுண்ணாம்பு காலவாசல்ல போட்ட உடனேயுமே இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் இறைவன் மேல ஒரு பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தை பாடின உடனேயுமே அந்த சுண்ணாம்பு எவ்வளவு ஹீட்டா இருக்குமோ அப்படியே பனி மலர் போல விலகி இவர் மேல எந்த தாக்குதல் இல்லாம நல்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி உயிர்ப்பித்து வந்தாரு. சோ இது மகேந்திர மன்னனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, இவரை கல்ல கெட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்பயும் மிதவையாக அந்த கல்லு இவரை வெளியில கொண்டு வந்து விட்டுது. சோ இப்படி பல விஷயங்களை அறிஞ்ச உடனேயுமே பல்லவ மன்னன் என்ன நினைக்கிறான், அப்ப நம்ம பண்ற தப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமண மதத்தை விட்டு அவரும் சைவ மதத்திற்கு மாறுறாரு. அதுக்கு காரணம் திருநாவுக்கரசர். சரி, இவர் வேற என்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாரண்யத்துல கோயில் கதவு திறக்கப்படாமலே இருந்துச்சு. அந்த பாடல்கள் பாடி அந்த கோயில கதவை திறந்து வச்சாரு. தாழ் திறவாய் மணிக்கதவாய் தாழ் திறவாய்ன்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடி கதவை திறந்து வச்சாரு. அதுக்கடுத்து அப்பூதியடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசர் உயிர் போனப்ப பாட்டு பாடி பதிகத்தை பாடி அந்த பையனை பிழைக்க வச்சாரு.
இப்படி பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு தாண்டக வேந்தர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் இருக்கு. ஏன் தாண்டக வேந்தர்னு பாத்தீங்கன்னா, தாண்டகம் பாடுவதில் ஒரு பெரிய வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாண்டக வேந்தர் ஒரு பட்டம் இருக்கு. திருநாவுக்கரசர் இவரோட வயசு சின்னவர். அவரு அப்பா என்று இவரை அழைத்தார். அதனால இவருக்கு அப்பர் என்ற சிறப்பு பேரும் உண்டு. இவருடைய இயற்பெயர் மரல் நீக்கியார். ஆனா சமண மதத்துல இருக்கும்போது தர்மசேனர் மாத்திக்கிட்டாரு. ஆனா இவர் தாண்டகம் பாடுறதுல சிறப்புல உள்ளவர்னால தாண்டக வேந்தர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவரை அப்பா என்று அழைத்ததால் அப்பர் என்ற சிறப்பு பேரும் இவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இவர் இயற்றிய முக்கியமான ஒரு பகுதி என்ன கேட்டீங்கன்னா தேவாரம். தேவாரத்துல உள்ள 4, 5, 6 பகுதிகளை இவர் பாடியிருக்காருன்னு சொல்லலாம். தேவாரம் திருவாசகம் முக்கியமான நூல் சைவ மதத்திற்கு. அதுல தேவாரத்துல 4, 5, 6வது பகுதிகளை இவர் பாடி ஒரு சிறப்பு நம்ம கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இத்தனை சிறப்புக்குள்ள இவர் 81வது வயதுல எங்க இதாகிறாருன்னா திருப்புகலூர்ன்ற இடத்துல முக்தி அடைகிறார். சரிங்களா? திருநாவுக்கரசரை பத்தி முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவருடைய முக்கியமான பாடல்கள்ல ஒண்ணு இருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றல வேங்கில நீளும் அப்படின்ற ஒரு சிறப்பான பதிகத்தை பாடியிருக்காரு. அதாவது இறைவனை பல்வேறு இயற்கை வளங்களோடு ஒப்பிட்டு ஒரு சிறப்பான இந்த பாடலை கொடுத்திருக்காரு. சரிங்களா? மாசில் வீணைன்றது பாட்டுல அவ்வளவு அற்புதமானது. அதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது போட்டித் தேர்வுக்கு இந்த பகுதி உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.